ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு பெப்பர் சிக்கன், அதாவது கோழி மிளகு கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இந்த டிஷ்க்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு பவுடர் ரெடி பண்ணி தாங்க நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப பாரம்பரிய சுவையா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தவால ஒரு 7 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த காஷ்மீரி காஞ்ச மிளகாய் சேர்க்கறதுனால நமக்கு இந்த பெப்பர் சிக்கனுக்கு ஒரு அழகான ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். இப்ப கொஞ்சம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃபிளேம்ல வறுத்துக்கலாம். வறுக்கும் போது மட்டும் மறக்காம ஃபிளேமை லோல வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு மொத்தமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுக்கும் போதே இந்த மிளகு ஜீரகத்தோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வருங்க. அப்போ நம்ம ஃபிளேமை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சியில போட்டு நல்லா ஒரு பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, பவுடரா நல்லா அரைஞ்சிடுச்சா? இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் நான் ஒரு 3 வெங்காயத்தை நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு பொன் நிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வெங்காயத்தை நல்லா குக் பண்ணலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. போதும், இந்த அளவுக்கு வதங்கிட்ட அப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர்ல போட்டு நல்ல ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பேஸ்டா அரைச்சு ஒரு தட்டுல நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்ட அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறம் இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா பெரட்டிக்கோங்க. அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் ஃபுல்லா அந்த சிக்கன்ல கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருந்த நம்ம அந்த பொடியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த பொடியோட சேர்த்து நம்ம இந்த சிக்கனை நல்லா பெரட்டிக்கலாம். இந்த சிக்கன்ல ஃபுல்லா கோட் ஆகணுங்க இந்த மசாலா பவுடர். சோ அது மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கனை. பாருங்க, இப்ப என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா? இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சி தாங்க சேர்க்கணும். அப்பதான் அதுக்கு ஒரு நல்ல சுவை கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணலாங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். ஓப்பனே பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா சூப்பரா குக் ஆயிடுச்சு. இதுல நம்ம இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி. இப்போ கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் இமிடியேட்டா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சிக்கன்லாம் நல்லா சூப்பரா குக் ஆயிருக்கு. கொஞ்சமா அந்த சூடான சாப்பாட்டுல இந்த கிரேவியை கொஞ்சமா எடுத்து போட்டுட்டு அந்த சிக்கனோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், தாறுமாறா இருக்குங்க டேஸ்ட். சூடா ரச சாதம், சாம்பார் சாதம், புலாவ் இதோடலாம் கூட இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அண்ட் சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் கூட நீங்க இதை வச்சு சாப்பிடலாம். ஏன் தனியா கூட சாப்பிடலாங்க. அவ்வளோ சுவையா இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன். மறக்காம செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.